ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாமே நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம ஜிம்மினோட ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் என் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க காய்ஸ். வாங்க ஸ்டேடாக கதைக்குள்ளே போகலாம். நம்ம கதையோட ஸ்டார்டிங்கில் ஜிம்மினும் நீங்களும் தான். பயங்கரமாக மழை பெய்யுது. 2 பேரும் நனைஞ்சிக்கிட்டே நிற்கிறீங்க. அப்போது ஜிம்மின், ஒயன் ஏன் ஒயன் இப்படி நடந்துக்கிற? ப்ளீஸ் ஒயன், என்னை விட்டு போவாத ஒயன், நான் என்ன தப்பு பண்ணேன்? ப்ளீஸ். ஜிமின், நான் சொல்கிறது புரிஞ்சுக்கோ. உனக்கும் எனக்கும் செட் ஆகாது. வேணாம், அதுக்கு மேலே நான் எதுவும் சொல்ல விரும்பலை. என்னை விட்டுரு. விட்டுருண்ணா. வயன், எப்படி வயன்? 5 வருஷம் லவ் வயன். எப்படி நீ திடீர்னு இதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு பிரேக்கப்ட நீ பாட்டுக்கு போயிட்டு இருக்க? வயன், ஜிமின், நான் எத்தனை தடவை தான் உனக்கு புரிய வைக்கிறது? ஐ ஆம் அவுட் ஆஃப் லவ். எனக்கு இனிமேலும் உன் மேலே லவ் வராது. லவ் வராதா? அவுட் ஆஃப் லவ்வா? என்ன வளரிட்டு இருக்க? அவுட் ஆஃப் லவ் ஆகுறவளுக்கு நம்ம ஒன்றுமே இன்னும் பண்ணவே இல்லை. ஈவன் நம்ம கிஸ் கூட பண்ணிக்கிட்டது கிடையாது. இத்தனை வருஷமா நம்ம அவ்வளோ அந்யோன்யமாக இருந்துட்டு எப்படி ஒயன் திடீர்னு அவுட் ஆஃப் லவ்ன்ற பிரேக்கப்ன்ற? எனக்கு வேலிடான ரீசன் சொல்லுவேன். ஜிம்மன், நான் எதிர்பார்க்கறது உனக்கு புரியுதா? ஐ வாண்ட் லக்ஸரியஸ் லைஃப். நான் நினச்சதை உன்னால் வாங்கி தர முடியுமா? முடியாதுல்ல. அந்த அளவுக்கு நீ பணக்காரனும் இல்லை. ஸோ புரிஞ்சுக்கோ. அதோட ஒயன் கார்கிட்ட போகிறாங்க. அதுக்கப்புறம் ஜிமின் நடுவில் வந்து தடுக்கிறாரு. ஒயன் நில்லு. சரி, உனக்கு காசு தானே வேணும். உனக்கு தேவையானதெல்லாம் நான் செஞ்சு தரேன் ஒயன். தயவு செஞ்சு என்னை விட்டு போயிடாத ப்ளீஸ். காலில் விழுந்து கேட்குறேன் ஒயன், ப்ளீஸ் ஒயன். புல்லா, என்னை பாதியிலே விட்டு போவாத. நீ இல்லாமல் என்னால் வாழ முடியாது ஒயன். ஜிமின், எனக்கு இந்த லவ் லைஃப் பிடிக்கல, அவ்வளோதான். ஐ வாண்ட் பிரேக்கப். என்னை தயவு செஞ்சு டிஸ்டர்ப் பண்ணாத. என்னை உண்மையாக லவ் பண்ணினா. அதுக்கப்புறம் ஒயன் அங்கேருந்து போயிடுறாங்க. ஜிமின் மலையில் உட்காந்து அழுதுட்டுருக்காரு. அப்படியே 2 இயர்ஸ்க்கு அப்புறமா ஜிமின் தூங்கிட்டுருக்காரு. அப்போது ஒயன் ப்ளீஸ் ஒயன், என்னை விட்டு தயவு செஞ்சு என்னை விட்டு போயிடாது ப்ளீஸ் ஒயன். ஒயன் 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 சொல்லிட்டு தூக்கத்தில் ஜிமின் புலம்பிகிட்ருக்காரு. பார்த்தா ஒயன் பக்கத்தில் தான் இருக்காங்க. ஜிமின் ஆர் யூ ஆல்ரைட்? உங்களுக்கு ஒன்றும் இல்லைல்ல? நடிக்காத ஒயன். ஆமாம், ஜிமின் வந்து சாதாரணமான ஆள் கிடையாது. அவங்க அப்பா அம்மா எல்லாமே மாஃபியா. பட் உங்களுக்கு மாஃபியா நிறைய பிடிக்காதுன்னு தெரியும். ஸோ அதனால் ஜிமின் தன்னோட ஐடென்டிட்டியை மறைச்சிட்டு ஒரு சாதாரணமான ஒருத்தராக அவங்க லவ் பண்ணியிருப்பார். பட் நீங்கள் பிரேக்கப் ஆனதும் ஜிமின் அதை டேக் ஓவர் பண்ணியிருப்பார் திரும்பவுமே. அதுக்கப்புறம் அவங்கள ஃபோர்ஸ்ஃபுல்லாக மேரேஜ் பண்ணியிருப்பார். இப்போது அப்படியே 2 இயர்ஸ் ஆகிருக்கு. ஜிமின் மேரேஜ் பண்ணி 1 இயர் ஆகுது. ஒயன், இங்கே எதுக்கு என் பக்கத்தில் உட்காந்துருக்க? போய் டிஃபன் ரெடி பண்ண. ஜிமின், உங்களுக்கு ஒன்றும் இல்லைல்ல? நடிக்காத ஒயன். நீ போய் ரெடி பண்ணிவிட்டு என்னை கூப்பிடு, நான் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேன். அதோட ஜிமின் குளிக்கிறதுக்காக போயிடுறாரு. ஒயன் எல்லாத்தையுமே ரெடி பண்ணுறாங்க. ரெடி பண்ணிவிட்டு ஜிமின் கீழே இறங்கி வராரு. ஜிமின், நான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டேன். நீங்கள் எனக்கு ஒன்று வேணாம். ஜிமின், நீங்கள் சொல்லி எனக்கு ஒன்று வேணான்னு சொன்னேன். அதோட ஜிமின் கோவமாக போயிடுறாரு. இந்த 1 இயர் கிட்ட ஆகுது தினமும் என்னை சமைக்க சொல்கிறது. அதுக்கப்புறம் வேணான்னு சொல்லிட்டு போகிறது. இதுவே எனக்கு பழகிடுச்சு.
அதுக்கப்புறம் ஜிமின் நைட்டு வராரு. வயான், சொல்லுங்க ஜிமின். ரூமுக்கு வா. ஜிமின், ரூமுக்கு வான்னு சொன்னேன். அதோட நீங்கள் ரூமுக்கு போகிறீங்க. அதுக்கப்புறம் கதவு வேகமாக சாத்துறாரு. உங்களை ஃபோர்ஸ்ஃபுல்லாக கிஸ் பண்ணுறாரு. ஜிமின், 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 வாயை மூடு ஜிமின். அப்புறம் ஃபோர்ஸ்ஃபுல்லாக அது பண்ணுறாரு. ஜிமின், வேணாம் ஜிமின், வலிக்குது ப்ளீஸ். ஜிமின், வாயை மூடு வயான். நீ பண்ணதுக்கு இந்த வழியில் ஒன்றுமே இல்லை. ஜிமின், ப்ளீஸ் வலிக்குது. ஜிமின், ஜிமின் ப்ளீஸ், என்னால் முடியல ப்ளீஸ். ஜிமின், வாயை மூடு வயான். நீங்கள் பயங்கரமாக அழுகுறீங்க. ஜிமின் ஸ்டாப் பண்ணவே இல்லை. ப்ளீஸ் ஜிமின். அதுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப அழுகிறத பார்த்துட்டு அவரே அங்கேருந்து எழுந்துச்சி போகிறாரு. இந்த மாதிரி ஃபோர்ஸ்ஃபுல்லாக கிட்டத்தட்ட 1 year அவர் அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்காரு. இந்தா உன் ட்ரெஸ்ஸு போட்டுட்டு இங்கேருந்து போ. நீங்கள் அழுதுகிட்டே எதுவுமே பேசவே இல்லை, அப்படியே போகிறீங்க. என்ன பயன், உன்னை ஈஸியாக நான் மன்னிச்சு ஏற்றுப்பேன்னு நினச்சியா? உன்னை எவ்வளோ உண்மையாக லவ் பண்ண. ஆனால் நீ பணக்கார லைஃப் வேணும், அது வேணும், இது வேணும்னு சில்லி ரீசன் சொல்லி என்னை ஈஸியாக கழட்டி விட்டுடலான்னு பார்த்தேன். அதனால தாண்டி உன்னை ஃபோர்ஸ்ஃபுல்லாக மேரேஜ் பண்ணி இதெல்லாம் நீலாம் இன்னமும் அனுபவிக்கணும். அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு ஜிமின் வராரு. நீங்களும் அதை பார்க்குறீங்க. ஜிமின், யார் அந்த பொண்ணு? அந்த பொண்ணு பலார்னு உங்கள் கன்னத்துலேயே அறையிறா. யார் அந்த பொண்ணா? என் லவ்வர் டி அவன். நீ யார்டி? வேலைக்காரியா? வேலைக்காரினா அந்த இடத்துல இருக்கணும், அண்டர்ஸ்டாண்ட்? இல்லைன்னா உன் இடத்த நான் காட்ட வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட ஜிமின் அவங்க ரூமுக்கு போகிறாங்க. அப்போ ஜிமின், ஏய் உன்னை யார் அவளை அடிக்க சொன்னா? உனக்கு யார் அந்த ரைட்ஸ் கொடுத்தா? இதுக்கு மேலே அவன் மேலே நான் கை வச்சதை பார்த்தேன்னு வச்சுக்கோ, உனக்கு அவ்வளோதான். ஒன்னா இங்கேருந்து போ, கெட் லாஸ்ட். அதுக்கப்புறம் அவள் போகிறா. அதுக்குள்ளே நீங்கள் காஃபி எடுத்துகிட்டு வரலான்னு சொல்லிட்டு ஜிமின் ரூமுக்கு வரீங்க. அப்போ பார்த்தா வேணுங்களே உங்களை ஜெலஸ் பண்ணுறதுக்காக அந்த பொண்ணை திரும்பி கூட்டி ஹக் பண்ணிக்கிறாரு. நீங்கள் அதை பார்த்துட்டு ரொம்பவே கஷ்டப்படுறீங்க. சாரி, ரூம் தட்டாமல் வந்துட்டேன். அறிவில்லையா? ப்ரைவேட் டைமில் டிஸ்டர்ப் பண்ணுறேன். 2 பேரும் தனியாக இருக்கும் போது டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, உனக்கு தெரியாதா? சாரி ஜிமின், விடுங்க, இங்கேருந்து கிளம்பு. அதோட நீங்கள் காஃபி வச்சுட்டு அங்கேருந்து போகிறீங்க. ஐம் சாரி ஜிமின், நான் தெரியாமல் அந்த தப்பு பண்ணிட்டேன். எனக்கு வேறு வழி இல்லை ஜிமின். நான் அது பண்ணனா. அதுக்கப்புறம் ஒரு ஃப்ளாஷ்பேக் நினச்சி பார்க்குறாங்க. ஜிமினும் நீங்களும் வெளியில் போயிட்டுருக்கிறது, லவ்வர்ஸாக இருக்கிறது அவங்க அம்மாவுக்கு தெரிய வருது. ஜிமினோட அம்மாவுக்கு இவ்வளோ தான் என் புள்ள மாஃபியா லைஃபே வேணான்றானா? அப்படின்னா அவனை எதுவும் சொல்லக்கூடாது, இவளை பிரித்தா எல்லாம் சரியாக வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு நாள் வாயனை மீட் பண்ணுறாங்க. ஹே, ஹலோ, சொல்லுங்கள், நீ தான் என் பையனை லவ் பண்ணுறியா? ஆமாம், நீங்கள் தான் ஜிமின் அம்மாவா? நான் உங்களை பற்றி கேட்டுக்கிட்டே இருப்பேன். பட் ஜிமின் நாளைக்கு கூப்பிட்டு போகிறேன், நாளைக்கு கூப்பிட்டு போகிறேன்னு இப்படியே சொல்லிட்டுருப்பான். இன்றைக்கி தான் உங்களை பார்க்க சான்ஸ் கிடச்சிது. எப்படி இருக்கீங்கம்மா? மாவா? யாருக்கு? யாருமா?
ஒன்னால தாண்டி என் பையன் மாஃபியா வாழ்க்கையே வேணான்றான். ஏன்னா உனக்கு மாஃபியா பிடிக்காதான்? ஒழுங்கா அவனை பிரேக்கப் பண்ணுறேன். அம்மா அம்மாவா? ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி, ஜிமினை விட்டு என்னால் இருக்க முடியாது ஆண்டி. அவனும் இருக்க மாட்டான். என்ன நான் அவ்வளோ லவ் பண்ணுறேன். அவன் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. ப்ளீஸ் ப்ளீஸ் ஆண்டி, எங்களை பிரிக்காதீங்க. அவன் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. ப்ளீஸ் உங்கள் காலில் வந்து கேட்குறேன், எங்கள் லவ்வை பிரிச்சிடாதீங்க. லவ்வா லவ்வு, மண்ணாங்கட்டி லவ்வு. ஒழுங்கா அவனை பிரேக்கப் பண்ணுறேன். ஒரு சேஃப்டிக்காக ஒன்று பண்ணியிருக்கேன். உங்கள் அப்பா அம்மாவுக்கு கால் பண்ண பார்ப்போம். ஆண்டி என்ன சொல்கிறீங்க? கால் பண்ண. அதோட நீங்கள் கால் பண்ணுறீங்க, கால் பிஸியாக இருக்குது. உங்கள் அம்மா கால் பண்ணால் உங்கள் அம்மாவும் எடுக்கவே இல்லை. என்ன யாரும் எடுக்கலையா? எப்படி எடுப்பாங்க? ஏன் கஸ்டடியில் இருக்காங்க. ஆண்டி ஆண்டி என்ன சொல்கிறீங்க? ப்ளீஸ் ப்ளீஸ் அவங்கள எதுவும் பண்ணிடாதீங்க. பண்ணக்கூடாதுன்னா ஒழுங்காக அவங்ககிட்ட பிரேக்கப் பண்ண. அதுக்கப்புறம் தான் நீங்கள் பிரேக்கப் பண்ணியிருப்பீங்க. ஜிமின் அந்த மாஃபியா வாழ்க்கையை திரும்ப எடுக்கணுன்னா அவங்க அம்மா கிட்ட ஒரு கண்டிஷனோட தான் அந்த மாஃபியா இது பண்ணியிருப்பாரு. உங்களை கல்யாணம் பண்ணிட்டு தான் அந்த மாஃபியா வாழ்க்கையை எடுப்பேன்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் தான் உங்களை ஃபோர்ஸ்ஃபுல்லாக மேரேஜ் பண்ணி அவங்க கூப்பிட்டு வந்திருப்பாரு. பட் உங்களுக்குமே விருப்பம்தான். இப்போ நம்ம கதைக்கு போகலாம். சாரி ஜிமின், என்னோட அப்பா அம்மாவால் தான். அவங்க நல்லா இருக்காங்கன்னு தெரிஞ்சா உங்ககிட்ட எல்லா உண்மையே சொல்லிடுவேன். ஆனால் நீ நம்புவியான்னு தெரியல ஜிமின். அதுக்கப்புறம் வெளியில் வர அந்த பொண்ணு, இனிமேல் அவன் பக்கத்தில் நிற்கத்தை பார்த்த நான் இருக்கும் போது உன்னை என்ன பண்ணுவேன்னு தெரியாது. திரும்பியும் ஒரு அறாரேரா. நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க. கொஞ்ச நேரத்தில் அவங்க வந்து கிளம்பி போயிடுறா. 1 வீக் ஆகுது. ஒரு நாள் நைட்டு போயன் என் ரூம்க்கு வா. ஜிமின் நான் வரல வான்னு சொன்னேன். ஜிமின் வேணாம் ஜிமின் ப்ளீஸ் வான்னு சொன்ன வயான். ப்ளீஸ் ஜிமின் வேணாம், என்னை ஃபோர்ஸ் பண்ணாத ப்ளீஸ் ஒன்ன. அதுக்கப்புறம் ஜிமின் உங்களை கையை பிடிச்சி ரூமுக்கு தான் இட்டு போகிறாரு. கதவை சாத்திட்டு ஃபோர்ஸ்ஃபுல்லாக பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஜிமின் ப்ளீஸ் ப்ளீஸ் விட்டுரு விட்டுரு ஜிமின், வேணாம் ஜிமின், இந்த மாதிரி பண்ணாத ஜிமின் ப்ளீஸ். எப்படிடி என்ன அவ்வளோ மனசை உடைய விட்டு ராணி மாதிரி காரில் போனேன். எனக்கு எப்படி இருந்திருக்கும்? இன்னுமே அதை மறக்க முடியல. தூங்கும் போதெல்லாம் அதுவே எனக்கு கெட்ட கனவாக வருது. நிம்மதியாக தூங்கி எத்தனை நாள் ஆகுதுன்னு தெரியுமா? விட்டுட்டு போனதில் இந்த பைத்தியக்கார மாதிரி சுற்றிட்டு இருந்தேன் தெரியுமா உனக்கு? எனக்கு தலையை பிடிச்சிட்டு போல இருக்காத நினச்சா. உன்னை ஃபோர்ஸ்ஃபுல்லாக மேரேஜ் பண்ணி கூட்டிகிட்டு வந்தேன்னா, ஆனால் நீ பண்ண வலி இன்னும் எங்கே இருக்க? அந்த வலி எப்போ குறையுதோ அப்போ தான் உனக்கு ஃப்ரீடம். அதுக்கப்புறம் ஜிமின் அங்கேருந்து போயிடுறாரு. நினச்சிட ஜிமின், உன்கிட்ட சொல்ல முடியாத நிலைமையில் நான் இருக்கேன். அப்படியே மார்னிங் ஆகுது. நீங்கள் ஏதோ கபோர்டில் தேடிட்டு இருக்கீங்க. எங்கே போச்சு அது? ஷிட், எங்கே அது? அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு ஜிமின் வராரு. அதை நீங்கள் கவனிக்காமல் ஒரு பொருளை தேடிட்டு இருப்பீங்கள்ல, அது கிடச்சது. அது வேறு எதுவும் இல்லை, மாத்திரை தான், பர்த் கண்ட்ரோல் டேப்லெட் கிடச்சிருச்சு. அதை போடலான்னு எடுக்கிறீங்க. அப்போ ஜிமின் வந்துடுறாரு கரெக்டாக. என்னது? ஒன்றும் இல்லை ஜிமின், ஏதோ பாட்டில் மாதிரி இருக்குது, என்னன்னு கேட்டேன். அதுவா?
விட்டமின் டேப்லெட். விட்டமின் டேப்லெட்டா? அதையே மறைக்கிற? இங்கே கொடு. ஜிமின் இல்லை வேணாம் கொடுன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஜிமின் அதை பிடுங்குறாரு. அப்புறம் தான் பார்க்குறாரு அது பர்த் கண்ட்ரோல் டேப்லெட் சொல்லிட்டு. ச்சே, இவ்வளோ கேவலமான பொண்ணு இருப்பானு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல வயன். பொண்ண இவ்வளோதான் ஹர்ட் பண்ணாலும் கொஞ்சம் மேலே ஒரு கருணை இருந்தது. இப்போ அதுவுமே போயிடுச்சு. யாரை கேட்டு இந்த டேப்லெட் எடுக்கிற? ஆ, என் குழந்தை அழிக்கிறதுக்கு நீ யாரடி? ஆ, இது எத்தனை நாளாக பண்ணிகிட்ருக்க? வாயே நீங்கள் திறக்கல. ஒன்றை தான் கேட்டேன். நீ 1 இயராக இந்த டேப்லெட் எடுத்துகிட்ருக்க, அதுவும் எனக்கு தெரியாமல். ஆ, சீ, இதுக்கப்புறம் என் மூஞ்சிலே முழிக்காத. அதோட அந்த பாட்டிலை தூக்கி போட்டு உடைக்கிறாரு. அந்த டேப்லெட்டையும் எடுத்து போட்டுடுறாரு. இதுக்கப்புறம் நீ இது எடுக்கிறத நான் பார்த்தேன்னு வச்சுக்கோ, என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. இதுக்கப்புறம் இந்த மாதிரி பாட்டில் நீ வாங்கவும் கூடாது. நான் பார்த்தேன்னா அவ்வளோதான் வயன். அதுக்கப்புறம் ஜிமின் அந்த இடத்த விட்டு போகிறாரு. அதோட நீங்கள் ஒருத்தவங்க கால் பண்ணுறீங்க. அது வேறு யாரும் இல்லை, ஜிமினோட அம்மா தான். ஹலோ ஆண்டி. சொல்லு. ஆண்டி, ஜிமின் அந்த டேப்லெட்டை பார்த்துட்டான். வாட்? ஆமாம் ஆண்டி, நான் இது பண்ணோம். அதுக்காக நான் டேப்லெட் எடுக்கலான்னு வந்தேன். அதுக்குள்ளே ஜிமின் பார்த்துட்டான். அப்போ நீ அவன் பார்க்குற அளவுக்கு தெரிஞ்சுதான் எடுத்திருக்க. ஆண்டி ப்ளீஸ், நான் அவர் வந்ததே பார்க்கல. பொய் சொல்லாத. சாரி, அவர் வந்ததை நான் பார்க்கல, என்னை நம்புங்க. சரி, நான் வேறு டேப்லெட் அனுப்பி வைக்கிறேன். இது அவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்கோ. அதுக்கப்புறம் நான் அங்கே வரேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அவங்க வராங்க. ஜிமினை ஒரு வேலை சொல்லி அனுப்பி விட்டுறாங்க வெளியில். என்னடி நினச்சிட்ருக்க நீ? அவன் இருக்கும் போது எப்படி நீ டேப்லெட் எடுத்து அவன்கிட்ட காட்டி கொடுப்ப? ஞாபகம் இருக்குல்ல, உங்கள் அப்பா அம்மா என்கிட்ட தான் இருக்காங்க. டாடி எனக்கு தெரியும். ப்ளீஸ், நான் ஜிமின்கிட்ட இதுவரை எதுவும் சொல்ல ட்ரை பண்ணலை. ப்ளீஸ். அந்த பயம் இருக்கட்டும். இன்னும் கொஞ்ச நாளில் லெட்டர் மாதிரி ஏதாவது எழுதி வச்சுட்டு எங்கேயாவது போயிடு, கண்காணாத இடத்துக்கு. அவன் திரும்பி உன்னை கண்டுபிடிக்கூடாது. புரியுதா? புரியுது புரியுது. உங்களை எவ்வளோதான் ஜிமின் ஹர்ட் பண்ணாலும் உங்களால் கொஞ்சம் கூட அவனை மனசார ஹர்ட் பண்ண முடியாது. ஏன்னா அவ்வளோ லவ் பண்ணுறீங்க நீங்கள் ஜிமினை. அவங்க அம்மா சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் இதெல்லாம் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. ஏன்னா அவங்க அப்பா அம்மா அவங்க கஷ்டத்தில் இருக்காங்க. சரிங்க ஆண்டி, நீங்கள் சொல்கிறது நான் கேட்குறேன். அதுக்கப்புறம் ஒரு 10 o'clock ஆகுது. அவங்க கிளம்பிடுறாங்க. ஜிமின் வராரு. வயான் கதவை திற. அதோட நீங்கள் வந்து கதவை திறக்கிறீங்க. ரூம்க்கு வா. எங்களுக்கு செம பயம். அப்படி இருந்தாலும் நீங்கள் ரூமுக்கு போகிறீங்க. வயான், உன் மடியில் படுத்துக்குவா. உங்களுக்கு பயங்கரமான ஷாக். ஏன்னா ஜிமின் இது வரைக்கும் அப்படி பேசுனதே கிடையாது. படுத்துக்கோ ஜிமின். அதுக்கப்புறம் உங்கள் மடியில் அவர் படுத்துக்கிறாரு. வயான், என்னை மன்னிச்சிடு வயான். சாரி, நான் தெரியாமல் பண்ணிட்டேன் வயான். என்னை மன்னிச்சிடு. என்னை மன்னிப்பியா வயான்? ஜிமின், எதுக்காக நீங்கள் மன்னிப்பு கேட்குறீங்க? இதுவரையும் நீங்கள் இந்த மாதிரி பேசுனது இல்லையே. என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி நடந்துக்கிற? எதுக்காக நான் மன்னிக்கணும்? தெளிவாக சொல்லு. என்னை மன்னிச்சிடுவேன், என்னை மன்னிச்சிடு. அதுக்கப்புறம் அப்படியே ஜிமின் தூங்கிட்டாரு. இவனுக்கு என்னாச்சு?
ஏன் இந்த மாதிரி பேசுகிறான் திடீர்னு? இவனை புரிஞ்சிக்கவே முடியாது. அதுக்கப்புறமா நீங்கள் ஜிம்மினை தலைக்கானில் படுக்க வச்சுட்டு நீங்களும் தூங்கிடுறீங்க. இப்படியே மார்னிங் ஆகுது. நீங்கள் ஜிம்மினுக்கு முன்னாடியே எழுந்திரிச்சு ஒரு லெட்டர் எழுதுறீங்க. அதுக்கப்புறம் அந்த வீட்டை விட்டே கிளம்பி போயிடுறீங்க. கொஞ்ச நேரத்தில் உங்களை ஜிம்மின் தேடி பார்க்குறாரு. அங்கே காணோம். ஒயன், எங்கே ஒயன் போனேன்? ப்ளீஸ் என்னை விட்டு போயிடாத ஒயன். நான் பண்ணது தப்பு தான். அதுக்குன்னு என்னை விட்டு பிரிஞ்சு என் வாழ்க்கையில் என்னை மன்னிக்க முடியாத ஒரு தண்டனையை கொடுத்துடாது. ப்ளீஸ் ஒயன், ப்ளீஸ். ஜிம்மின் அப்போ தான் அந்த லெட்டரே பார்க்குறாரு. பார்த்தா, என்னை மன்னிச்சிடு ஜிம்மின். நான் உன்னை டிசர்வ் பண்ணலை. உனக்குன்னு நல்ல வாழ்க்கையை அமைச்சிக்கோ. நீ ஒரு நல்ல பையன். என்னால் தான் நீ இப்படி மாறிட்டேன்னு தெரியும். நீ பழையபடியே ஆகிடு. உனக்குன்னு ஒரு லைஃப் பார்ட்னர் தேர்ந்தெடுத்துக்கோ. இதுக்கப்புறம் ஒரு லைஃப்பில் நான் வரமாட்டேன். குட் பை. உன்னை 2 வருஷத்துக்கு முன்னாடி பிரேக்கப் பண்ணேன். அதுக்கான காரணம் என்னால் உன்கிட்ட சொல்ல முடியாது. என்னை மன்னிச்சிடு. ஆனால் என் வாழ்க்கையில் பண்ண தப்பே அதுதான். குட் பை ஃபார் எவர். அதுக்கப்புறம் ஜிம்மினுக்கு கண்ணிலேருந்து அப்படி ஊற்றுது தண்ணி. அவரால் நம்பவே முடியல நீங்கள் இல்லைன்றதே. ஃபுல்லாகவே தேடுறாரு ஜிம்மின். எல்லா இடத்துலையுமே தேடுறாரு. கடைசியாக நீங்கள் ரயில்வே ஸ்டேஷனில் தனியாக உட்காந்துட்ருக்கீங்க. ஏன்னா எங்கே போகிறதுன்னு உங்களுக்கு தெரியல. உங்கள் அப்பா அம்மாவை தவிர உங்களுக்கு யாருமே தெரியாது. அழுதுகிட்டே உட்காந்துருக்கீங்க. காலையிலேருந்து கூட சாப்பிடல. ஜிம்மின், உன்னை விட்டு போகிறேன்னு நினச்சேன். எனக்கு கஷ்டமாக இருக்கு. எவ்வளோ டார்ச்சர் பண்ணாலும் அதை நான் தாங்கிக்க தயாராக இருக்கேன். உன்னை விட்டுட்டு எப்படி வாழ போகிறேன்னு தெரியல ஜிம். எனக்கு படிச்சிடுச்சு. அழுதுகிட்டே இருக்கீங்க. அப்போது ஜிம்மின் அந்த இடத்துக்கு வராரு. நீங்கள் குரலை கேட்டோன்னே டக்குன்னு எழுந்திருக்கிறீங்க. ஜிம்மின், நான் இங்கே இருப்பேன்னு உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? ஜிம்மின் எதுவுமே பேசாமல் அவங்கள ஓடி வந்து ஹக் பண்ணிக்கிறாரு. என்னை மன்னிச்சிடு. உன்னை புரிஞ்சுக்காம உன்கிட்ட இவ்வளோ குரூவலாக நடந்துக்கிட்டேன். என்னை மன்னிச்சிடு. அதுக்கப்புறம் நீங்கள் எதுவுமே பேசவே இல்லை. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா, ஜிம்மின், என்ன சொல்கிற? தெளிவாக சொல்லு. நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்குற? அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்தப்போ ஜிம்மின் சீக்கிரமாக அந்த வேலையை முடிச்சுட்டு வந்திருப்பார். நீங்கள் 2 பேரும் பேசுகிறத ஜிம்மின் கேட்டிருப்பாரு. அதனால தான் குடிச்சிட்டு உங்ககிட்ட மன்னிப்பும் கேட்டிருப்பாரு. நெக்ஸ்ட் டே உங்கள் பேரண்ட்ஸை அவங்க அம்மா கஷ்டத்துலேருந்து ரிமூவ் பண்ணிட்டு உங்களை வந்து பார்த்து மன்னிப்பு கேட்கணும் தான் இருந்திருப்பாரு. அதுக்குள்ளே நீங்கள் வீட்டை விட்டு வந்திருப்பீங்க. இது எல்லாத்தையுமே ஜிம்மின் சொல்லி பயங்கரமாக அழுகிறாரு. பார்த்தா அதுக்குள்ளே அவங்க அப்பா அம்மா வந்துடுறாங்க. அம்மா, அப்பா, ஓடி போய் ஹக் பண்ணிக்கிறீங்க. மன்னிச்சிருக்கு. உங்களை இத்தனை நாள் காப்பாற்ற முடியாமல் இருந்துச்சு. என்னால் தான் நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கீங்க. என்னை மன்னிச்சிருங்க அம்மா, மன்னிச்சிருங்க அப்பா. அதுக்கப்புறம் ஜிம்மின் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. நீங்கள் அழுதுட்ருக்கீங்க அவங்க அப்பாவும் பார்த்துட்டு. என்னை மன்னிச்சிருங்கம்மா, மன்னிச்சிருங்கப்பா. இதுக்கப்புறம் எந்த ஒரு கஷ்டமும் உங்ககிட்ட வரவிட மாட்டேன். அழுதுகிட்டே அதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மா சொல்கிறாங்க, ஜிம்மின் தான் எங்களை வந்து காப்பாற்றினா. எங்கே ஜிம்மின்? காணோம். நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. ஜிம்மின் அங்கே இல்லை. ஜிம்மின் எங்கே போனேன்? ஜிம்மின்.
அப்புறம் பார்த்தா ஜிமின் அவர் பாட்டுக்கு நடந்து போயிட்டுருக்காரு. நீங்கள் வேகமாக ஓடி போய் ஜிமின் முன்னாடி நிற்கிறீங்க. ஜிமின் ஜிமின் என்ன வயன்? ஐ எம் ப்ரெக்னென்ட் ஜிமின். வாட்? என்ன வயன் சொல்கிற? ஆமாம் ஜிமின், ஐ எம் ப்ரெக்னென்ட். நீ அந்த மாத்திரையை தூக்கி போட்டல, அதுக்கப்புறம் தான் கன்ஃபார்ம் ஆச்சு. இப்போ நம்ம 2 பேர் இல்லை 3 பேர். என்னை மன்னிச்சு ஏற்றுப்பியா ஜிமின்? ஜிமின் ஹக் பண்ணிக்கிறாரு உங்களை டைட்டா. ஒன்று நான் மன்னிச்சிட்டேன், என்னை நீ மன்னிப்பியா வயன்? வயன் தலையாட்டுறாங்க. ஆமாம், I love you ஜிமின். I love you. I love you too வயன். Love you too. ஓகேடா அம்மி, ஜிமினோட ஒன் ஷாட் இதோட முடிஞ்சது. ஐ ஹோப் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு நம்ம கதை பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க guys. பாய் அம்மி, சரங்க.